ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செம சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான பெண்களுக்கெலாம் ரொம்ப சத்தான ஒரு கருப்பு உளுந்து களி ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். சும்மா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து நல்லா வறுபடுறதுக்கு நமக்கு தெரியும். கரிஞ்சிராமல் வறுக்கணும். கரிஞ்சிருச்சுன்னா வந்து அந்த ஃப்ளேவரே மாறிடும். நல்லாவே வந்து சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. வறுத்து இதை வந்து ஒரு இதில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து அந்த கால் கிளாஸ் வந்து பச்சரிசி எடுத்தேன்ல, அதையும் போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம். இதை நல்லா வந்து இப்போ சிம்மில் வச்சே வந்து நல்லா வந்து பொரியரிசி நல்லா பொரியும்ல அரிசி, அந்தளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த உளுந்தோடு சேர்த்து இதையும் போடும்போது நம்ம களி கிண்டும்போது நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். அதனால் வந்து பச்சரிசி வந்து ஒரு கிளாஸ் உளுந்துனா 1/4 கிளாஸ் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம். இது வந்து பெண்களுக்கெலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானது. வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி கருப்புளுந்து கிடைக்கலன்னா வெள்ளை உளுந்து அந்த மாதிரி வந்து போட்டு இந்த மாதிரி களி கிண்டி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது ரெண்டையும் நல்லா போட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து களி கிண்டும் போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த அரிசியோட தன்மை கொஞ்சம் நரன்னு இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் வந்து அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு நம்ம கரைச்சோம் அப்படின்னா கட்டி ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துக்கிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சே வந்து கிண்டிக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது அடி பிடிக்கும். சிம்மில் வச்சே எவ்வளோ நம்ம பொறுமையாக கிண்ட முடியுமோ எவ்வளோ பொறுமையாக கிண்டுறோமோ அவ்வளோக்குள்ள டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஓரளவுக்கு திக்னஸ் வந்துருச்சு. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இப்போ வந்து இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா பிரண்டு வந்ததுக்கப்புறம் நல்லா முக்கால்பதம் வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லெண்ணெய் இதில் சேர்த்துருக்கோம். இந்த நல்லெண்ணெய் நல்லா கிண்ட வேக நல்லா உள்ளே இழுத்துக்கிறோம். நல்லெண்ணெயோட இது தன்மை உள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தவாவில் வந்து நல்லா ஒட்டாத அளவுக்கு வந்து இந்த களி நல்லா பிரண்டு வரணும். பெண் குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது. ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்கள்லாம் இதில் சாப்பிட்டா எலும்பு நல்லா உறுதியாகும். வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. இதில் வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வெல்லம், கருப்பட்டி அந்த மாதிரி சேர்க்கும்போது தண்ணியில் கரைச்சிட்டு அந்த மாதிரி பாகா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரைங்கிறனால நான் முழுசாகவே போட்டுக்கிறேன். இதில் வந்து கல் மண் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அந்த மாதிரி களி நல்லா முக்கால்பதம் வெந்து வந்தோடனே நல்லெண்ணெயெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த நாட்டு சர்க்கரையை வந்து உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு அந்த அப்படி கூட கரையை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நெய்யோட ஃப்ளேவரும் வந்து நல்லா அந்த சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து நல்லா திகட்டாமல் நல்ல விதமாக சாப்பிடுவாங்க, வேணான்னு சொல்லாத அளவுக்கு. அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயோட. இப்போ பாருங்கள், அந்த நல்லெண்ணெய் நெய் எல்லாம் ஊற்றினெல்லாம் ஃபுல்லாகவே எந்த எதுவுமே இல்லை, நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா தவாவில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்துடுச்சு. கிட்டத்தட்ட நல்லா பக்குவம் ஆயிடுச்சு. இந்த உளுந்தங்களி ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு முறை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். எலும்புக்கு ரொம்ப உறுதி. இப்போ அது வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கருப்புளுந்து களி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.